ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குயின் ஆஃப் குக்கிங்லேருந்து இப்போ நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ப்ரானில் வச்சு நூடுல்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ப்ரான் சுத்தமாக கழுவி சுத்தம் பண்ண ப்ரான், கார்ன்ஃப்ளவர் மாவு, சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், பெப்பர், டொமேட்டோ சாஸ், தேவையான அளவு உப்பு, சில்லி பவுடர், ஆனியன், ஒரு ஆனியன் பொடியாக கட் பண்ண ஆனியன், கேரட் ஒன்று, குடை மிளகாய் ஒன்று, ஒரு 10 பல்லு பூண்டு, நறுக்கிய பூண்டு. வாங்க எப்படி செய்யறது பார்ப்போம். எறா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இப்போ எறாவில் வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு சால்ட், நான் வந்து கோல்டு வின்னர் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். லைட்டாக கோல்டு எண்ணெய் வந்து இதில் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். சேர்த்து இது எல்லாத்தையும் கலந்துக்கணும். கலந்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஊறணும். 5 நிமிஷம் ஊறிடுச்சிங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க இந்த ப்ரானை. இப்போ வந்து இதை ஒரு கவரில், அதாவது பட்டர் கவர் இல்லைன்னா சில்வர் கவரில் போடணும். எனக்கு சில்வர் கவர் தான் கிடச்சிருச்சு. இந்த சில்வர் கவரில் இப்போ இந்த பேஸ்ட் எடுத்து இதில் போடணும். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு கவரில் போட்டு கட்டி வச்சுங்க. இது நல்லா ஒரு லப்பர் பேண்டை போட்டு நல்லா டைட்டாக கட்டி அடியில் கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ நூடுல்ஸ் எப்படி செய்ய போகிறோம்னு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இப்போ வானலில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதும் இதில் புழிஞ்சு விட்டுக்கணும். தண்ணி ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் புழிஞ்சு விடுங்க. இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் மாதிரி வருது பாருங்கள், ப்ரான் நூடுல்ஸ். இப்போ பிழிஞ்சு விட்டாச்சுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் வேகணுங்க. இப்போ கரண்டியால் கிண்டி விடக்கூடாதுங்க. அது ஒரு 5 நிமிஷம் ஆகணும். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் அதை திருப்பி விடணும். வந்துடுச்சுங்க ப்ரான் நூடுல்ஸு. இப்போ இதை வந்து வடிகட்டிக்கணும். தண்ணி நல்லா வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுங்க. இப்போ எடுத்து இது ஓரமாக வச்சு, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் சூடாகிடுச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். கோல்டு வின்னர் எண்ணெய் 2 ஸ்பூனு. எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சிச்சிங்க. இப்போ பூண்டு சேர்க்கணும். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ வெங்காயம் சேர்க்கணுங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம கேரட் சேர்க்கணும். கேரட் ரொம்ப வதங்க தேவையில்ல, லைட்டாக வதங்கினா போதும். கேரட் வதங்கிடுச்சு. இப்போ குடை மிளகாய் சேர்த்துக்கணும். குடை மிளகாய் லைட்டாக வதங்கினா போதுங்க. இப்போ குடை மிளகாய் வதங்கிடுச்சு. இப்போ லைட்டாக சால்ட்டு சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே ப்ரானில் ஒரு சால்ட்டு செஞ்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும்.
தேவையான சால்ட்டு. சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ சோயா சாஸ். சோயா சாஸ் ரெட் சில்லி சாஸ். டொமேட்டோ சாஸ். இப்போ செஞ்சு வச்ச ப்ரானை இதில் சேர்க்க போகணும். ப்ரான் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிடலாம்.